முன்னாள் மாஜி அமைச்சர் அனிதா ராதா இதை எப்படி பார்க்குறீங்க சார்? உற்பத்தின்னா தண்ணியை குடித்தான் ஆகணும், வினை விதைத்தால் வினையை அறுத்துத்தான் ஆகணும். அரசாங்கத்துக்கு போதிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கலாம், அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். இது யூகம்தான். இது நீங்கள் அரசு அமைஞ்ச உடனே இதெல்லாம் பழி வாங்குறாங்க, தாவேக அரசு பழி வாங்குதுன்னு ஒரு திமுக தரப்பில் விமர்சனம் வைக்கப்படுது. எதிர்பாராத பலத்த தோல்வி அடைந்தவர்கள், அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கிறவர்கள் வேறு எதை சொல்ல முடியும்? இப்படி தான் சொல்ல முடியும். பழிவாங்கும் நடவடிக்கை இப்படி தான் சொல்ல முடியும். இப்படி ஒரு பாதையை காமிச்சதே தமிழ்நாட்டு அரசியலில் திமுக தானே. விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நீங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக நிறுத்தப்படலாம்னு ஒரு பேச்சு இருக்கு, வாய்ப்பு உண்டா சார்? முன்னாள் முதலமைச்சர் போட்டி இடத்துல போய் நான் போய் போட்டி போடணும்னு சொல்றது எல்லாம் பரபரப்பை உண்டு பண்ணி பத்திரிகை விற்கிறதுக்கு, டிவியை இனி கொஞ்சம் அதிக பேர் ஆர்வமாக பார்க்கறதுக்கு, இப்படி பதற்றமான செய்திகள், பரபரப்பான செய்திகள், திடுக்கிடும் செய்திகள், ஆச்சரியமான செய்திகளை தர்றது வழக்கமாக போச்சு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் நாடாளுமன்றத்தில் நீண்ட காலம் பயணித்த தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர், மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். எஸ் சார். சார், இப்போது விஜய் அவர்களை ஆதரிச்சிருக்கீங்க. சமீபத்தில் விஜய் தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் ஒன்று, அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் மத்திய அமைச்சர், நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களும், அண்மையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும், நான் குறிப்பிட்ட இந்த கட்சிகளினுடைய நிர்வாகிகள் அனைவரும் அந்த மாலை சந்திப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். எழிலான அரங்கம். உடன் வந்த ஒவ்வொரு கட்சியிலும் உடன் வந்த 5 பேர், 8 பேர், 10 பேர் எல்லாரும் அந்த அரங்கத்திலே உட்கார்ந்தார்கள். நான் குறிப்பிட்ட இந்த 4 பேரோடு முதலமைச்சர் அவர்கள் நடுநாயகமான நாற்காலியிலே அமர்ந்திருந்தார். இன்னொரு பக்கத்தில் அமைச்சர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர் தனக்கு ஆதரவு கொடுத்ததற்காகவும் கூட்டணியிலே பங்கேற்க முன்வந்தமைக்காகவும் அவர் நன்றியை தெரிவித்து கொண்டார். அதற்கு பிறகு நாம் இந்த கூட்டணியை எப்படி முன்னெடுத்து செல்வது என்று ஒவ்வொருவரும் கருத்து கூறுமாறு சொல்லிய போது மாணிக்கம் தாகூர் அவர்கள், பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள், சிதம்பரம் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், நானும் சேர்ந்து எங்கள் கருத்துக்களை சொன்னோம். ஆனால் இதற்கு பிறகு யாராவது ஒருவர் செய்தியாளர்களை சந்திக்கிற போது ஒருத்தர் மட்டும் சொன்னால் போதுன்னு முடிவெடுத்தோம். அது மாணிக்கம் தாகூர் மட்டும் சொல்லட்டும் பிரசுக்கு அவர் சொன்னார். அதை தவிர்த்து அந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரும் எடுத்து வைத்த கருத்துக்கள் குறித்தோ, அதன் பிறகு எங்களை மாத்திரம் தனியாக அடுத்த அரங்கத்தில் எங்களை மாத்திரம், நான் குறிப்பிட்ட இந்த தலைவர்களை மாத்திரம் முதலமைச்சர் 3 அமைச்சர்களோடு சந்தித்து இங்கே பேசிய போது இந்த அமைப்புக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதை அடுத்த கூட்டத்திலே முடிவெடுப்போம் என்று சொல்லி அன்றைக்கி பெயர் வைக்கலை. ஓகே. இங்கு பரிமாறப்பட்ட கருத்துக்களை
பத்திரிகையாளர்களிடம் சொல்லாமல் யாராவது ஒருவர் சொன்னால் போதும் என்று முடிவெடுக்கப்பட்டது. ஆகவே இந்த பின்னணியில் அங்கே நடைபெற்ற வாதங்களை குறித்தோ நான் எந்தரப்பில் எடுத்து வைத்த கருத்துக்கள் குறித்தோ வெளிப்படையாக சொல்ல இயலாதவனாக இருக்கிறேன். ஆனால் திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உங்களோட தனிப்பட்ட முறையில் ஏதாவது பகிர்ந்துக்கிட்டாங்களா? அதாவது கூட்டத்தை தாண்டி? இல்லை, கூட்டத்தில் தான் பேசுகிறோம். ஓகே, தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பேசலை. இல்லை. சரிங்க சார். சார், இப்போது அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் பழைய, அதாவது முன்னாள் அமைச்சர்கள், மாஜி அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவங்க அரசு அமைஞ்ச உடனே சொன்னாங்க. இப்போது நேற்றுக்கு முன்னாள் மாஜி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? 31 தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். வினை விதைத்தால் வினையை அறுத்து தான் ஆகணும். அரசாங்கத்துக்கு போதிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கலாம், அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். என்னுடைய யூகம்தான் இது. ஆனால் அவர் நேற்று பேட்டி கொடுக்கும்பொழுது என்னை வந்து தாவேக்கால இணைய சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் அமைச்சர்களிடம் கேட்டால் அவர்கள் பதில் சொல்வார்கள். கண்டிப்பாக சார். ஏன்னா நான் 3வது ஆள், அதனால் அவர் சொல்வது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து பழி வாங்கும் நடவடிக்கை. நீங்கள் அரசு அமைஞ்ச உடனே இதெல்லாம் வந்து பழி வாங்குறாங்க, தாவேக அரசு வந்து பழி வாங்குதுன்னு ஒரு திமுக தரப்பில் விமர்சனம் வைக்கப்படுது. எதிர்பாராத பலத்த தோல்வி அடைந்தவர்கள், அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கிறவர்கள் வேறு எதை சொல்ல முடியும்? இப்படி தான் சொல்ல முடியும், பழிவாங்கும் நடவடிக்கை இப்படி தான் சொல்ல முடியும். நீங்கள் நீதிமன்றத்திலேயே போய் நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் நீதிமன்றத்திலே இந்த வழக்கே தொடுக்கப்பட்டாலும் அங்கே நீங்கள் வாதங்களை முன்வைத்து நீங்கள் அதிலிருந்து மீண்டு கொள்ளலாமே. கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் விசாரணை நடந்ததுன்னா நடக்கும் இல்லை. அதனால் காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருந்தார். பிறகு அவர் அதை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். இணைத்து கொண்டதற்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதே திருச்செந்தூர் தொகுதியில், சட்டமன்ற தொகுதியில் சகோதரர் அனிதா ராதாகிருஷ்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தில் உதயசூரியனில் போட்டியிட்டார். இப்போ நடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே போய் அதிலே இருந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள், அது எம்பிக்களாக இருந்தவர்கள், எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் இப்பொழுது தாவேகா பக்கம் போய் சேர்றாங்களே அப்படின்னு சொன்னால் அவர்களின் வருகிற இடைத்தேர்தல்களில் ஒருவேளை அவர்களே போட்டியிடக்கூடும், அவர்களே வேட்பாளர்களாக அறிவிக்கக்கூடும். இப்படி ஒரு பாதையை காட்டுறதே திமுக தானே தமிழ்நாட்டு அரசியலில். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் ராமகிருஷ்ணன் எங்கள் பம்பரம் சின்னத்தில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவர். அவரை திடீரென்று ஒரு நாள் நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லி ராஜினாமா பண்ணார். ராஜினாமா பண்ண பிறகு அவர் அந்த எம்எல்ஏ பதவியும் துறக்க நேரிட்டது. அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் திமுக சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் தான் அவர் போட்டி போட்டார். அது இதையெல்லாம் திமுக கழகம் செய்தது. ஒரு பாதையை தான் வகுத்து கொடுத்தாங்க. இப்போ விலகி அதிமுக இருந்து விலகி அமைச்சராக இருந்தவர்கள் அல்லது இப்பொழுது எம்எல்ஏக்களாக இருக்கிறவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு போகிறார்கள் என்று சொன்னால் வரப்போகிற இடைத்தேர்தல்களில் அவர்கள் போட்டியிடுவார்களா இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு பாதையை காமிச்சதே தமிழ்நாட்டு அரசியலில் திமுக தானே. விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது சார்? அதே போல் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து 10 நாள் பயணமாக இப்போது லண்டன் போயிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இந்த கைது நடவடிக்கை தொடர்ந்து தலைமையை சேர்ந்தவங்களும் வெளிநாட்டுக்கு போகிறாங்களே, இதுக்கு இடையில் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது. யாமொன்றும் அறியேன் பராபரமே. அதுக்காக அவர் லண்டனுக்கு போகிறது அவருடைய சொந்த விருப்பம். அவர் போகிறாரு. அதனால் ஏன் போனார், எத்தனை நாள் எதுக்காக இருந்தார்னு அவர் தேவைப்பட்டால் அவர் கட்சியில் சொல்லுவார். அதை பற்றி எந்த கமெண்ட்டும் கொடுக்கறது நாகரிகம் இல்லை. அதனால் அதை பற்றி அவன் ஒன்றும் சொல்ல விரும்பலை.
ஓகே சார். சார் அதே போல் இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய தாவேக அரசு அதில் முதலமைச்சர் அவர்கள் வழி நடத்துகிறார் என்னும்போது விஜய் அவர்கள் வந்து ஊழலற்ற ஆட்சி தரார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமீபத்தில் பேசியிருந்தீங்க. ஆனால் விஜயபாஸ்கர்கள் 2 பேர்கள் வந்து நேற்று தாவேக்கால இணைஞ்சாங்க. ஊழல் குற்றச்சாட்டு உட்பட்ட 2 பேர் வந்து தாவேக்கால இணைஞ்சா அவங்க தூய சக்தியாக மாறிடுவாங்களா அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுது. எப்படி பார்க்குறீங்க சார்? நடைபெறுகிற ஆட்சியில் இதுவரை தலைவிரித்தாடிய கமிஷன் எல்லா இடங்களிலும் ஒரு ஒரு வீடு, ஒரு அறை கட்டுவதாக இருந்தாலும், ஒரு அரை ஏக்கர் பூமி வாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கல்லூரி கல்வி நிறுவனம் அமைப்பதாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலும் கமிஷன் இருந்தது என்பதை சந்திக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். 15 லட்சம் கொடுத்தோம், 1 கோடி கொடுத்தோம், 2 கோடி கொடுத்தோம், இப்போ 10 பைசா எங்கள்கிட்ட கேட்கல, நாங்களும் கொடுக்கல, ஆனால் எங்களுக்கு ஆர்டர்ஸ் உடனே வந்துருச்சு, லைசன்ஸ் உடனே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்படி ஒரு கிளியர் கட், ஸ்க்ரூப்லெஸ்லி ஹானஸ்ட், நேர்மையான அரசை சகோதரர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் நடத்துகிறப்ப முன்பிருந்ததை விட அதிக ஆதரவு மக்களிடம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது சகோதரர் விஜய்க்கு. ஆக கண்கூடாக பார்த்த, நேரில் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ நாங்கள் வந்து பணம் கொடுத்து தான் ஒன்று வாங்க முடிஞ்சது, அதுக்கு பெர்சன்டேஜ் கமிஷன் அதுக்கு முன்பு இருந்த ஆட்சியை விட 2 மடங்கு ஆயிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, சைபர் கமிஷனுங்கிறதே சைபர். அப்போ கரப்ஷன் ஃப்ரீ, கமிஷன் ஃப்ரீ, கட்டிங் ஃப்ரீ கவர்மெண்ட், அதெல்லாம் இல்லாத ஒரு அரசை நடத்துறதை பற்றி பெருமைப்படத்தானே வேணும். கண்டிப்பாக. ஆமாம், அதனால் அவர் அதில் உறுதியாக நிற்பார்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னதில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் உறுதியாக இருந்து செயலாற்றி இன்னும் தன்னுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவை வளர்த்து கொள்வார் என்பது என்னுடைய யூகம், அவர்களை பற்றிய என்னுடைய அனுமானம். கண்டிப்பாக சார். ஆனால் ஊழல் குற்றச்சாட்டு உட்பட்ட நபர்களை தன்னோட கட்சியில் இணைச்சிக்கிறது சரிதானா? நான் தொட்டவங்களையும் விட மாட்டேன்னு பேசுன திரு முதலமைச்சர் அவர்கள் இப்படி இணைக்கிறது சரிதானா? அதாவது அவர்களை கட்சியில் போய் சேர்றவங்க யாருனாலும் சேர்த்துக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. பின்னாடி பின்னர் என்ன விதமான எந்த இடத்தில் அவர்களை வைக்கப் போகிறார்கள் என்பது இப்போ தெரியாது. அதனால் அவசரப்பட்டு நான் அதுவும் சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார். சரி, இப்போ உங்களுக்கு நெருக்கமாகவே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. ஆமாம். இந்த இடைத்தேர்தலில் யார் யார் நிற்க போகிறாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி ஓடிட்டு இருக்கு. சரி, அதன் அடிப்படையில் நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக நிறுத்தப்படலாம்னு ஒரு பேச்சு இருக்கு, வாய்ப்பு உண்டா சார்? கற்பனையில் கூட அதை யோசிப்பதற்கு இடமில்லை. ஒரு 100% அது 1%, 101 கூட உண்மை இல்லை. ஓகே. அந்த மாதிரி எண்ணம், நான் தேர்தலில் போட்டியிடுற எண்ணம் அறவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு முன்னாள் முதலமைச்சர் போட்டியிட இடத்துல போய் நான் போய் போட்டி போட போய் சொல்கிறது, இதெல்லாம் வந்து பரபரப்பை உண்டு பண்ணி பத்திரிக்கை விற்கிறதுக்கு, டிவியை இனி கொஞ்சம் அதிக பேர் ஆர்வமாக பார்க்குறதுக்கு, இப்படி பதற்றமான செய்திகள், பரபரப்பான செய்திகள், திடுக்கிடும் செய்திகள், ஆச்சரியமான செய்திகளை தர்றது வழக்கமாக போச்சு. அதனால் அந்த பேச்சுக்கே என்னை பொறுத்தமட்டிலும் இடமில்லை, திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுத்தமட்டிலும் அதற்கு அணுவளவும் சாத்தியமில்லை. ஓகே. ஓகே சார். சார் அதே போல் இப்போது திரு விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி, அந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செய்கிறாங்க. சார், இவ்வளவு நாளாக மக்களுக்கு நீங்கள் போயிட்டு அனுதாபம் தெரிவிக்கணும் அப்படின்னா இவ்வளவு நாள் போயிருக்கலாமே, ஏன் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செய்த உடனே நீங்கள் போகணும்? அப்போ இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்குது, நீங்கள் இடைத்தேர்தல் காண்டி பிரச்சாரத்துக்காக தான் விஜய் அவர்கள் போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததுன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஓகே. அதுபோல் அவர் வந்து சேர்ந்திருக்கிறாரு. அதுக்கும் இவருடைய கரூர் இவர் விசிட் பண்ண போகிறாரு, அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அன்றைக்கு ஒரு பதற்றமடைந்த நிலையில், இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ளாத நிலையில் அவர் அன்னைக்கு போகலை. அதுக்கு பிறகு அவங்க குடும்பங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்தார், சந்தித்தார். இப்போ நேராகவே வந்து வீடுகள் அவங்களை சந்திக்க போகிறாருன்னு சொன்னால் அது ஒரு நல்ல சமிக்கையாக தான் நான் நினைக்கிறேன். தொடக்கத்தில் அவருக்கு பலத்த அதிர்ச்சி, தலையில் இடி விழுந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியாக இருந்ததில் அவர் நிலைகுலைஞ்சு போனார். இதுதான். ஆமாம்.
அந்த நேரத்தில் அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியலை, அன்னைக்கு போகலை. ஆனால் அவங்களையெல்லாம் அழைச்சி பார்த்தாரு, இந்த குடும்பங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சார். இப்போ தான் நேராகவே அவங்க பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு அவர்களை போய் பார்க்க போகிறேன்னு சொல்கிறது நல்ல அறிகுறி தானே. ஸ்டெர்லைட்டில் 13 பேரை கொடூரமாக சுட்டு கொண்டான். நான் 8 மணிக்கெல்லாம் அது நடந்த ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள பாதிக்கப்பட்ட கொல்லப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் நான் சென்றேன். ராத்திரி 11 மணிக்கு சகோதரர் விஜய் அந்த வீடுகளுக்கு வந்து, அதிலும் குறிப்பாக அந்த 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த ஸ்னோலின் குண்டு பாய்ந்து தலை வெடித்து மூளை மண்ணில் சிதறி கிடந்தது. படுபயங்கரமான கோர நிகழ்ச்சி. அந்த வீட்டுக்கு 11:30 மணி நடுச்சாமத்தை ஒட்டி விஜய் வந்தார். எல்லா வீடுகளுக்கும் போனார். அப்போ வேற என் கலை உலகத்திலிருந்து யாரும் அப்போ அன்னைக்கு வரல. அன்னைக்கு ராத்திரி வந்த ஒரே கலை உலகத்திலிருந்து வந்த ஒரே நபர் அன்றைக்கு ஜொலிக்கும் நட்சத்திரமாகவே திரையுலகில் இருந்து கொண்டிருந்த நம்முடைய இன்றைய முதலமைச்சர் சகோதரர் விஜய் தான். ஓகே ஓகே சார். அப்போ அதில் ஒரு அதை அதிர்ச்சியுற்று கவலைப்பட்டு தானே போனார் அன்னைக்கு. இதில் வந்து பெருமளவு இறந்து கிடக்கிறாங்க, எண்ணிக்கையே தெரியலேங்கும்போது அவர் நிலை குறைஞ்சி போய் அவர் அது அந்த பதட்டத்திலிருந்து அவர் மீளவே இல்லை. அவருக்கு அருகிருந்து யார் என்ன யோசனை சொன்னார்கள்னு எனக்கு தெரியாது. அவர் அன்னைக்கு போக தவறிட்டார். இப்போ போய் பார்க்குறேங்காரு, அந்த குடும்பங்களுக்கு வேண்டியதை செய்யணும்னு நினைக்கிறாரு. நல்ல விஷயம் தானே. ஓகே சார். ஆனால் கரூர் சம்பவத்துக்கு நாங்கள் பழி தீர்க்காமல், அதை கணக்கு தீர்க்காமல் விடமாட்டோம் அப்படின்னு இப்போ ஆதவ் அவர்கள் பேசுனதுக்கு வந்து சிபிஐ வீரபாண்டியன் அவர்கள் எல்லாமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா கரூர் சம்பவம் வந்து இப்போ வழக்கு விசாரணையில் இருக்குது, சிபிஐ விசாரணையில். அப்படி இருக்கும்போது ஒரு அரசை சேர்ந்த ஒரு அமைச்சர் இந்த வார்த்தையை உதிர்ப்பது சரிதானா? இந்த அரசை குறித்தோ அமைச்சர்கள் குறித்தோ எந்த விமர்சனமும் நான் செய்ய மாட்டேன். ஓகே சார். கூட்டணிக்குள் இருந்து கொண்டு அப்படி விமர்சிப்பது தகாது என்று தான் திமுக கழக கூட்டணியில் இருந்தேன். இப்போ இந்த கூட்டணியில் அப்படி தான் இருக்கிறேன். மற்ற கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற அல்லது வெளியிலிருந்து ஆதரிக்கிற கட்சிகள் கருத்துக்கள் சொல்ல அவங்களுக்கு சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டு. நான் அது பற்றி எந்த கருத்தும் சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டேன். ஓகே சார். சார், இப்போது நம்ம புது கூட்டணிக்கு என்ன பேர் வைக்கலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அது முதலமைச்சருடைய மனசில் ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காரு, அது யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னார். அடுத்த கூட்டத்தில் சொல்லுவார். ஓகே, அப்போ வெளியே வந்துட போகுது விஷயம். ஓகே, எங்களுக்காக ஏதாவது அதுலேருந்து ஹிண்ட் ஏதாவது கிடைக்குமா? எனக்கு அப்படி ஒரு ஹிண்ட்டு தெரிஞ்சால் கூட நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனால் அப்படி ஒரு ஹிண்ட்டு எனக்கு தெரியாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே சார். சார், 5 ஆண்டுகளை கடந்தும் தாவேக ஆட்சி வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆமாம். மதிமுகன்றது இதுக்கப்புறம் ஒரு கூட்டணி கட்சி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மதிமுக எப்போது ஆட்சிக்கு அந்த கனவு? நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகியவுடன், வெளியேறியவுடன் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம் என்று முதலமைச்சரே அறிவித்து வகையில்தான் அந்த கடிதத்திலேயே தோழமை கட்சியாக உங்களிடம், கூட்டணி கட்சியாக உங்களிடம் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம், தெரிவித்துக் கொள்வதெல்லாம் என்று அவர் கையெழுத்து போட்ட கடிதத்திலே குறிப்பிட்டார். அதை ஒட்டுமொத்தமாக எங்கள் இயக்கம் ஏற்றுக்கொண்டது. ஆக கூட்டணியில் நாங்கள் இன்றைக்கு அங்கம் வகிக்கிறோம். ஓகே சார். அதாவது மதிமுக ஆட்சி அமைக்கும் காலம் எப்போது வரும்? கட்சியை வலுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன திட்டங்கள் வச்சுருக்கோம்? நாங்கள் எந்த காலத்திலையும் நாங்கள் தான் வந்து ஆட்சி அமைப்போன்னு சொன்னதும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பெரிய பதவியை பற்றி நான் கனவு கண்டது கூட கிடையாது. அதனால் இப்பொழுது கூட்டணியில் இருக்கிற போது அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று நான் கடுமையாக பாடுபடுவேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.